ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிராணி ஐடியாஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பசி தூண்டுறதுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சட்னியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் துவையலாவோ சட்னியாவோ நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க செய்யலாம். கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நம்ம மூலிகை சார்ந்த செடிகளில் இருக்க இலைகளை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு தான் போடுறேன், ஏன்னா நல்லா வெங்காயம்லாம் வதங்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா கட் பண்ணிலாம் போடாமல் முழுசாக போட்டிருக்கேன், அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தக்காளி நான் பொடுசாக கட் பண்ணி அதையும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. புளிக்கு பதில் தான் நம்ம இந்த ஒரு தக்காளி ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கிறோம். புளி சேர்த்தும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா புதினா சட்னி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக இந்த கீரையை வச்சு செய்யும் போது இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் பூவும் போட்டிருப்பேன், சின்ன சின்ன பூவாக இருக்கும். அந்த பூவும் போட்டு நம்ம இது பண்ணலாம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கீரையை வதக்கணும். கீரையை நம்ம செய்யும் போது எப்பயுமே மூடி போட்டு நம்ம வச்சு கீரையை சமைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. கீரையோட இது பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பனில் தான் நம்ம வச்சு சமைக்கணும். இந்த கீரை பார்த்திங்கன்னா பொடுதலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரையை பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் தயாரிப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொடுகு போகிறதுக்காக தேங்காய் எண்ணெயில் கலந்து செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பவுட்ரை தலையில் தேய்ச்சி குளித்தாங்க அப்படின்னா பொடுகு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். வதங்கிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கல் உப்பு கொஞ்சம் தான் போட்டிருந்தேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு, மீதி உப்பு இப்போ போட்டுறேன். தேங்காய் துருவி போடலாம். அப்படி இல்லைன்னா பத்தையாக போடும் போது அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த ஓடு அதை எடுத்துகிட்டு போடுங்க. ஏன்னா செரிமானத்துக்காக அந்த மாதிரி போடணும். பொதுவாக நிறைய பேருக்கு அது தெரியல. வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு எப்பயுமே நம்ம சூடாக அதில் போடக்கூடாது. அந்த எண்ணெயை எந்த ஒரு இதுவுமே தேங்காய் கலந்ததுக்கப்புறம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் தாளிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும். இல்லை அப்படின்னா சட்னி நம்ம மிக்சிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி தாளித்து இதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்காது. அதே சமயத்தில் நம்மளுக்கு பசி தூண்டும். குழந்தைங்களாம் சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்கள நல்லா சாப்பிட வைக்கலாம். தேங்க்யூ. கிராணி ஐடியாஸ்.